ப்ரொவோக் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்க திவ்யா. சில காரணங்களால தனுஷ் ஒரு குட்டியான பிரேக் எடுத்திருக்காரு. இந்த பிரேக்கை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். நிறைய தகவல்களை உங்களுக்காக நான் சொல்ல காத்துட்ருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ரொவோக் நியூஸை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் ஸ்கூலில் ஒன்று அப்படின்னா மும்பையில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய திருபாய் அம்பானியினுடைய இன்டர்நேஷனல் ஸ்கூல் தான். இந்த ஸ்கூலில் ஒரு குழந்தைக்கு 8 லட்ச ரூபாயில இருந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இது மட்டும் இல்லைங்க, புக்ஸு, டிரான்ஸ்போர்ட், யூனிஃபார்ம், ஐபி பிளாப்லான்னு ஒரு குழந்தை 10th முடிக்கிறதுக்குள்ள 2 கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் தான். ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தன்னுடைய குழந்தைங்களை சேர்க்கணுங்கிற ஆசை இருந்தாலும் கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை. கழிப்பிட வசதி கிடையாது, கிளாஸ் ரூம்ஸ் கிளீனா இருக்காது, அது மட்டும் இல்லாம தகுதியான ஆசிரியர்கள் இல்லை. இப்படி இருக்கிறதுனால வருங்காலத்தில் என்ன நடக்க போகுது? பணம் இருக்கிறவங்க மட்டும்தான், அதுவும் இந்த மாதிரி பெரிய ஸ்கூல்ல கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தன்னுடைய குழந்தைங்களை படிக்க வைக்க போறாங்க. இந்த நிலைமையை தடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் பிரைவேட் ஸ்கூல்ல கட்டணத்தை நிர்ணயம் பண்றது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற பெரும்பான்மை மக்களோட ஒரே கோரிக்கையா இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ல கட்டக்கூடிய இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் வருஷத்துக்கு ஒரு புது காரே வாங்கிடலாங்க. அந்த அளவுக்கு எகிரி போய் கிடக்கு. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ரொவோக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட் த சேம் டைம் லைக் பண்ணிடுங்க.